ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இயற்கையை ரசிக்கக்கூடிய மக்களாகிய எல்லாத்துக்குமே இது ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு டான்ஸோடு நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டான்ஸை போட்டு நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு. தோட்டத்தில் இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குற இடம் பூரா பச்சை பசேல் இருக்க கூட இதாக இருக்குது. சரி, ஓகே, வாங்க நம்ம இங்கே என்னத்தை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னந்தோப்புகள் சுற்றிலும் பச்சை பசேல்னு அதுக்கு நடுவில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தி ரெடி பண்ணி இளநீ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. யாரெல்லாம் இது மாதிரி கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நம்மளும் இதை கட்டியாச்சு. கட்டிட்டு எடுத்துகிட்டு இப்போ தென்னை மரம் நமக்கு ஏற்ற மரமாக இருக்கிறது எது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, மரம் இருக்கிறது இத்தா ஹைட்டு, நம்மக்கிட்ட குச்சி இருக்கிறது துளி வேலை. சரி, ஓகே, இது நமக்கு செட் ஆகாது கைப்புள்ள அப்படின்ட்டு நம்ம வேறு மரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு கிளம்பிட்டோம். வேறு இடத்துக்கு சின்ன மரமாக பார்த்து தேடி போனோம். போகும்போது பார்த்திங்க அப்படின்னா, போகிற வழியில் நம்ம கண்ணுக்கு பார்த்திங்க அப்படின்னா பப்பாளி நம்ம கண்ணில் பட்டுச்சு. சரி, ஓகே, பப்பாளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடலாமேன்ட்டு அதில் ஒரு 2 பப்பாளி நம்ம எடுத்து போட்டு விடலாம் அப்படின்ட்டு போட்டோம். அதில் பாருங்கள், பப்பாளி குட்டி குட்டி பப்பாளி தான் இருந்தது. சரி, ஓகே அப்படின்ட்டு நிறைய குருவி கொத்திருச்சு. சரி, ஓகேன்னு 2 மட்டும் போட்டோம். ஒன்று இந்த சைடு, ஒன்று அந்த சைடு இருந்தது. 2 தள்ளி விட்டுட்டு அடுத்து இளநீ போடலாம் அப்படின்ட்டு இளநீ போடுறதுக்காக நம்ம போனோம். இது ஒன்று. அடுத்த ஒரு பப்பாளி அதையும் கட் பண்ணி போட்டுட்டு அப்புறமேட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இளநீ போடுறதுக்காக போனோம். வாங்க இளநீ போடுறதை பார்க்கலாம். நமக்கு ஏற்ற மரம் ஒரு குட்டி மரம், அழகான ஒரு மரம் இருந்துச்சு. அதில் போய் போடலாமே அப்படின்ட்டு போயிருந்தோம். இளநீ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் இது பண்ணோம். மட்டையை கத்தி வாக்குறதுக்கு சின்னதாக தான் இருக்குங்க மக்களே. பட் ஆனால் கத்தி ஷார்பு, செம ஷார்பு. ஒரு கொலையே வந்துருச்சு. ஒரு காய் போட போய் ஒரு கொலையே வந்துருச்சு. வேறு வழி இல்லை. சரி, விடுறா கைப்புள்ள அப்படின்ற மாதிரி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கையிலேயே பிச்சு எடுத்தாச்சு. அந்த டிஸ்டன்ஸில் தான் இருந்தது அது. ஸோ அதனால் கையிலேயே வெட்டி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இளநீ வெட்டி குடிக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட பல 1 இயர், 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம தோட்டத்தை இளநீ நம்ம கையால் வெட்டி குடிக்கிற சுகமே தனி தான். அதை தான் இன்றைக்கி நம்ம பண்ணோம். வெட்டி குடிக்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யாரெல்லாம் இந்த மாதிரி அனுபவம் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா, வெட்டி ஒரு வழியை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இளநீ வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எதுக்காக இந்த இளநீ போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கு பாப்பா வந்திருந்தாங்க. சரி, ஓகே, இன்றைக்கி இளநீ வெட்டி குடிக்கலாமே அப்படின்ட்டு நம்மளும் எடுத்துகிட்டு நம்மளே வெட்டி நம்மளே ஓட்டையை போட்டு குடிக்கலாமே அப்படின்ட்டு நம்ம ஓட்டை போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. நம்ம நேரம் 2 வெட்டி 2 ஓட்டை போட்டு எடுத்தாச்சு. செம்ம சூப்பராக திருப்தியாக குடிச்சாச்சு. யாரெல்லாம் இப்படி பண்ணியிருக்கீங்க?